கிராம ஊராட்சிகளில் வணிக உரிமம் கட்டாயமாக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு ஏற்கனவே அறிவிக்கை வெளியிட்டு தற்பொழுது குழு அமைத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக நம்மிடையே தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையினுடைய மாநில தலைவர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடத்தில் கேட்கலாம். சார், இந்த கட்டாயமாக்கப்பட்டுள்ளதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, இது ஒரு கண் துடைப்பு தான். இது அதாவது எப்படின்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ தொழில் வரி கட்டணும் அப்படின்னா அந்த பில்டிங் ஓனர் சொத்து வரி கட்டினா தான் தொழில் வரி கொடுப்போன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு கடைக்காரர், வாடகைக்கு இருக்கிற கடைக்காரர் இது எப்படி சாத்தியமாகும்? அதாவது மக்கள் மீது திணிக்கிறோம், சிறு வணிகர்கள் மீது தான் அரசாங்கம் கடுமையாக திணிக்கிறாங்க இந்த வரி. அதே போன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கிராமப்புறம், இந்த சாலையோரம், இந்த இட்லி கடை இதுக்கெல்லாம் வரி லைசன்ஸுன்னாங்க. இப்போ எல்லோரும் எதிர்ப்பு தெரிவித்த உடனே இது இப்போது நடைமுறைக்கு கொண்டு வர மாட்டோம், அதுக்கு ஒரு குழு அமைக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, இது கொண்டு வரவே கூடாது. அப்புறம் எதுக்கு அதுக்கு குழு? இதெல்லாம் சிறு வணிகர்களை எப்படியாவது அவங்கள நசுக்கணும், இதுதான் உண்மை. இதில் கார்ப்பரேட் கம்பெனிங்க, இப்போ டிமார்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு இவங்க சிகப்பு கம்பளம் விரித்து அவங்களுக்கு பல சலுகைகள் கொடுத்து அவங்கள மேலோங்கி விடுறாங்க. வெளிநாட்டு ஏகபோக சக்திகளுக்கு தான் இங்கே ஆதரவு கொடுக்குறாங்க. அதே போன்று இந்த ஆட்சி முடியறதுக்குள்ள எப்படியாவது அந்த கமர்ஷியல் இபி மின்சாரத்துறை என்பது ஒரு அரசாங்கத்துக்கு வியாபார பொருளாக இருக்குது. இப்போது இது மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு அமைப்பு. அந்த மின்சாரம் இதை வியாபார நோக்கத்தோடு பார்க்குறாங்க. அதாவது ஆட்சிகள் வந்த உடனே சிறு வணிகர்கள் தான் எங்களுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்லி வணிகர்களுடைய முதுகெலும்பு தான் முதல்ல உடைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு கண்துடைப்பு தாங்க இந்த குழு. இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. மொத்தமாக பழைய நடைமுறைக்கு வரணும். அதே போன்று இந்த கார்ப்பரேஷன் டேக்ஸு எளிய முறையில் கொடுக்கணும். இதில் ஹவுஸ் ஓனர் சொத்து வரி கட்டினா தான் நாங்கள் கொடுப்போம், அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க. இதெல்லாம் முழுக்க நம்மளுடைய சாமானிய வணிகர்கள் உள்நாட்டு வணிகத்தை எப்படியாவது நசுக்கணுங்க. வெளிநாட்டு ஏகபோக சக்திகளுக்கு வழி விடணுங்க. இதுதாங்க அரசாங்கத்தினுடைய நோக்கம். இப்போது அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் வரக்கூடிய வரியை வைத்து கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஊராட்சிகளுக்கு திட்டங்களை செயல்படுத்த முடியுது, அதற்கான திட்டங்களை செயல்படுத்துவதற்கு இது உறுதுணையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அரசாங்கம். ஏங்க, சிறு வணிகர்கள் மேலே வரியை திணிச்சிட்டு இவங்க இந்த கிராமப்புறத்துங்களுக்கு நல்லது செய்வாங்களா? எத்தனையோ வரி இருக்குது. இப்போ ரோட் டேக்ஸ் இருக்குது, அதே மாதிரி வண்டி வாகன வரி இருக்குது, சொத்து வரி வாங்குறாங்க. அதுக்கப்புறம் மின்சாரத்துறையில் வருமானம் வருது நல்லா. இப்போ மின்சாரத்துறையில் பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க டெபாசிட் அப்படின்ற பேரில் ஒரு கொள்ளடிக்கிறாங்க. உண்மையிலே அது இந்த டெபாசிட் திருப்பி தர மாட்டாது. அதுக்கு என்ன சொல்கிறாங்க அவங்க? டெபாசிட்டுக்கு உங்களுக்கு எப்போ மின்சாரம் தேவையில்லையோ அப்போ நாங்கள் கொடுக்குறோம். இதெல்லாம் அப்போ இந்த பணம் எங்கே போகுது? எவ்வளவோ வழிகள் இருக்குங்க. அதெல்லாம் விட்டுட்டு சிறு வணிகர்கள் தான் கிடைப்பாங்களா? அதே போன்று ஒரு சிறு வணிகர்கள் எங்கேயாவது இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா சமீப காலமாக காவல்துறை சிறு வணிகர்கள் அந்த ஸ்கூலுக்கு 100 மீட்டருக்குள்ளேயோ இல்லை 100 மீட்டருக்கு வெளியவோ அதுக்குள்ளேயோ பீடி சிகரெட் விற்றா உடனே பிடிச்சி ரிமாண்ட் பண்ணுறாங்க. இப்போ கூட போன வாரம் வில்லிவாக்கத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வில்லிவாக்கத்தில் ஒரு அம்மா ஒரு 35 வயசு தக்க ஒரு பெண்மணியை சிறையில் அனுப்புகிறாங்க. இதெல்லாம் எந்த வித நியாயம்? ஏகபோக சக்திகள் எங்கெந்தெல்லாம் இந்த குட்கா, ஆன்ஸு, பீடி சிகரெட் இதெல்லாம் ஹோல்சேலாக எங்கே வருது இதெல்லாம் தெரியுங்க எல்லா அதிகாரிகளுக்கும். தெரிந்தும் இவர்கள் சிறு வணிகர்களை உடனே அவங்கள பிடிச்சி அவங்க பின்ன பெரிய தீவிரவாத மாதிரி அவங்கள ஜெயிலில் போட்டு அவங்க சொத்தை முடக்கணும். இதெல்லாம் மிகப்பெரிய அராஜகம் தாங்க. இதெல்லாம் தமிழக அரசினுடைய இந்த மாதிரியான உரிமை பெற வேண்டும் போன்ற நடவடிக்கைகள் என்பது இட்லி கடை, நம்ம ரோட்டோரங்களில் இருக்கக்கூடிய சிறு வணிகர்களை நசுக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது அப்படின்ட்டு அரசியல் கட்சி எதிர்கட்சிகள்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது உண்மைன்னு நினைக்கிறீங்களா? அதாவதுங்க, நாங்கள் அரசியல் சார்புக்கு அடுத்ததான் நம்ம அரசியல் சார்ந்து கிடையாது. இருந்தாலும் இவங்க கொண்டு வந்த இந்த இதெல்லாம் பார்த்தா சாலையோரம் விற்கிற இந்த இட்லி கடை இருக்கட்டும், ஒரு சாமானிய காய்கறி கடை ரோட்டில் போட்டு விற்கிறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் லைசன்ஸ் கொடுக்கணும், வரி கட்டணும் அப்படின்னா இது உண்மையிலேயே இது பகல் கொள்ளை. அதாவது சாலையோர வியாபாரிகளை எப்படியாவது நசுக்கணுங்க.
அதுக்கு தான் இவங்க வந்து வெண்டிங் கமிட்டின்ற பேரில் வந்து அதுக்கும் எலெக்ஷன் வச்சு அந்த வெண்டிங் கமிட்டியில் வந்து முறையாக செய்கிறாங்களோ அதுவும் கிடையாது. அதுலேயும் இப்போ வந்து அரசியல் வந்துருச்சுங்க அந்த வெண்டிங் கமிட்டியில். அதே போன்று அத்துணை வணிகர்களையும் வணிகர் நல வாரியத்தில் அவங்கள உறுப்பினர் ஆக்கணும். இப்போ நாங்களாம் கிட்டத்தட்ட ஒரு 4000 பேர் உறுப்பினர் ஆக்கியிருக்கிறோம். ஆனால் இதை அரசாங்கம் ஏன் செய்ய மாட்டேங்குது? சாலையோர கணக்கெடுங்க, ஒரு ஃபார்ம் கொண்டு போங்க, ஃபில்லப் பண்ணி அவங்கள மெம்பர்ஷிப் ஆக்குங்க. அவங்களும் இந்த நாட்டு குடிமக்கள் தானேங்க, அவங்க ஓட்டு போட்டு தானே நீங்கள் வரீங்க. அப்புறம் அவங்கள நசுக்கிட்டா ஆகையால் இதெல்லாம் வந்து சிறு வணிகர்களை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். அரசினுடைய இந்த கட்டாய வரி விதிப்பாக இருக்கட்டும், உரிமை பெறுவதாக இருக்கட்டும், இவையெல்லாம் சிறு வணிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுமையாக அமையும் என டைகர் வெள்ளையன் நம்மிடையே தெரிவித்திருக்கிறார். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நாகார்ஜுடன், செய்தியாளர் ராஜேஷ்.